பாண்டவர்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள். சரி, அதனால நான் பாண்டவரை பார்க்க போறேன். நீ அரண்மனையில் பதிவாகிடுமா? அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஆகட்டும், அப்படியே போய் வா. சரி, நாங்களும் அனைவற்றாறு பேரும் மல்லிகை முல்லை கோங்கி இருவாச்சி பாரிசால வெற்றி வேறு என்று சொல்லக்கூடிய அநேக விதமான புஷ்பங்களை கொண்டு வந்து தங்களின் திவ்ய பாதங்களை கொட்டி சரி கோடி செலவு செய்தோம். அண்ணனுடைய பாதத்தை பணிந்தபடியா சரி பாஞ்சாலி நீக்கும் உங்களுடைய கணவராகப்பட்ட பாண்டவர்கள் 5 பேரும் என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள். அப்படி இருந்தாலும் இன்று தினமாக என்னை தேடி வந்தது என்ன காரணம் மாமா? எப்படி என்றால் காலையத்துல 12 ஆண்டு வளர்த்து முடிக்க வரைக்கும் எங்க குழந்தைங்க மாமா. ஒரு ஆண்டு 5வது வருஷம் தொலைக்கின்ற போதும் வாசல்களை காத்தீங்க. 18 நாள் பாரதி போர் நடந்தது துரியோதனாதிகளுக்கு எங்களுக்கும். அதுலயும் எங்க மாமா பக்கமல்லாக இருந்தீங்க. எனக்கு பட்டம் தரித்து 14 நாள் தினமாக எங்களை பார்க்க வரவில்லையே மாமா. நான் எப்படி மாமா உங்களை மறப்பேன்? ஏப்பா நான் தான் 18 பாரதம் போர்லையோ உங்களை நான் காப்பாத்தி இப்ப வெற்றி 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 என்று பாண்டவர்களுக்கு வெற்றி கொண்டு வந்தேன். அப்படி இருந்தாலும் நான் உங்களையே பாத்துட்டு இருந்தா எங்க வீட்டு மனைவியில பார்க்க வேணுமா? சரி மாமா, அப்படி மாமா ஒரு தினம் நான் பார்க்காத இருந்தால் சரி எனக்கு பசுக்கவில்லை மாமா. பஞ்சாலைக்கு போன உறக்கம் இல்ல மாமாவும் ஸ்ரீமந்த நாராயணன் நான் பார்த்து கொண்டே இருக்கலாமான்னு இருக்குது மாமா. அப்படியா? ஆமா, ஆகட்டும் தருமா. இந்த தினத்துல மாமா ஆகி நீங்க வந்திருக்கிறீங்க. சரி, என்று மாமா வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி நாட்டிலே இருந்தாலும் சரி நன்னச்சியாதையும் கொண்டு வருவீரே மாமா. இன்னைக்கு ஏதாவது எனக்கு நன்னவை சொல்ல வந்திருக்கிறீரா மாமா? தர்மா, இதோ 18 பாரதம் போர் முடிந்து அஸ்திராபுரத்தை நீங்க இளவரசனாக ஆண்டு வருகிறாய். அப்படி இருந்தாலும் இன்று தினமாக உனக்கு அஸ்மதியாகம் செய்ய வேண்டும். அஸ்மதியாகம் செய்ய வேண்டும். அப்படின்னா அது என்ன மாமா? எப்படி மாமா? அப்படி என்றால் எப்படி அஸ்மதியாகம் செய்ய வேண்டுமாப்பா?
எதுக்குன்னு கேட்கிறாயா? இன்று தினமாக உனக்கு இந்த நாட்டை நீ அனுப்பிட்டு வர. ஆமா. உனக்கு எதிரி யாரோ இருக்காங்களா? ஓஹோ, எதிரி எல்லாம் ஜெயிச்சுமே மாமா. அதனால ஆ. இன்று தினமாக ஆ. ஒரு விதிருமனை விட்டு ஒரு புறவை வாங்கிட்டு வந்தோம்ல, ஆமா. அந்த புறவை கொண்டு ஆ. நான் 56 நாட்டுக்கோ தேசத்திற்கோ ஆ. லிகிதம் அனுப்ப வேண்டும். சரி, சரி. புறவை அனுப்பி வகையாளையா இருந்தா புறவை கட்டி போடுங்க. அப்படி வகை இல்லை என்றால் புறவைக்கு பொருள் கொடுத்து ஆலாத்தி எடுத்து அனுப்பிவிட வேண்டும். அதனால இன்று தினமாக அந்த புறவியை கூட்டிக்கிட்டு அந்த புறவியோட போவது யார் தெரியுமா? யார் மாமா? அந்த புறவிக்கு ஏத்தவன் ஆளால் அளவுன்னு அர்ஜுனே. சரி, புறவை முன்பாகவும் ஆமா அர்ஜுனன் பின்பாகவும் சென்றால் ஆமா எனக்கு அசோதையாக செய்வதற்கு ஆமா. 56 தேச மன்னர் நிதி கொடுப்பார்கள். ஆமாம். அதை வாங்கி வர வேண்டும். ஆமாம். அப்படி வாங்கி வந்த அசோதையாக செய்ய வேண்டும் ஆமாப்பா. அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம். ஆனால் மாமா, ஆ. அந்த இறந்த மகாராஜனிடத்துல 5 லட்சம் பொருந்தைய பஞ்சவர்ண புறவைய தம்பி ஆகிய மகவீமன் கொண்டு வர சென்று விட்டான். சரி. அவன் கொண்டு வருவான். அப்படியானால் உங்க வாய் வாழ்ந்த சித்தப்பாக்கியமாகட்டும். அப்படியாகட்டும். என் தம்பி ஆகிய அர்ஜுன முறவைக்கு பின்போம்னு சொல்றீங்களா? என் தம்பி விஜய காண்டிவ அர்ஜுன் அழைத்து இந்த வார்த்தையை சொல்லுவோம். சரி. என் தம்பி சரின்னு சொன்னா இன்னைக்கு அப்படியே செய்வேன் மாமா. ஆகட்டும். அழைத்து வாருங்கள் அர்ஜுனே. அப்படியே அழைத்து வருகிறேன். ஆகட்டும். அரசே